நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் ஒரு திருமண விஷயம் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கலங்க அடிச்சது. அதுலேயும் அந்த மணப்பெண் ஒரு 70-75 நாட்கள் 78 நாட்கள் நினைக்கிறேன், திருமணமாகி 78 நாட்களில் மிக பிரம்மாண்டமாக திருப்பூரில் மிக பிரம்மாண்டமாக அதிகமான வரதட்சணை கொடுத்து, ஒரு லக்ஸரிய கார் கொடுத்து, 300-500 சவரன் நகைகள் கொடுத்து, 2-2.5 கோடி அளவிற்கு கடுமையான அளவில் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக நடத்திய ஒரு திருமணம் 70-75 நாட்களில் முறிந்து போய் அந்த குழந்தை அப்பா அப்பான்னு அதை கேட்க முடியல. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய மனதையும் கலங்கடித்த ஒரு திருமண நிகழ்வு. ஏன் இப்படி நடக்குது? இதில் ஒரு நியாயமான கோபம் சமூக ஊடகங்களில், அதுவும் என்னோட பேரில் இருக்கின்ற ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர்னு என்னுடைய ஃபேஸ்புக் அமைப்புகளில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய குரூப்பில் நிறைய பேர் குமுறி இருந்தாங்க. ஒரு பொதுஜனம் கூட ஒரு 10 பேருக்கு மேலே, ஏங்க இதுக்கெல்லாம் ஜாதகம் பொருத்தம் பார்த்துருப்பாங்கல்ல, இவ்வளோ தூரம் செலவு செய்கின்ற ஒருவர், ஒரு அப்பாவுடைய பெண்ணுடைய அப்பாவோ மாப்பிள்ளையுடைய அப்பாவோ திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்திருப்பார்கள் தானே? நியாயமான கேள்வி தானே? எனக்கு கூட அது மனசில் ஆமாம் பொருத்தம் பார்த்துருப்பாங்கல்ல. திருப்பூரில் எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொருத்தம் என்கின்ற ஒன்று இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு செலவு பண்ணுறவங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற நியாயமான இயல்பான எனக்கும் அந்த எண்ணங்கள் வந்தது. எந்த ஜோதிடருமே சொல்லலையா? இது போன்ற இவ்வளவு அழகாக நடத்தி ஒரு குழந்தை, ஒரு 28 வயது குழந்தை 77 நாட்கள் கூட வாழாமல், ஒரு தனக்கு வாழாமல் போகிறதுன்றது வேற விஷயம். ஒரு கொடுமையான ஒரு முடிவை எடுத்துட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போகிறதுன்றது எவ்வளவு கடினமான விஷயம். ஒவ்வொரு பெண்ணை பற்ற தகப்பனுக்கும் இது ஒரு முள்ளா குத்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே பொதுவாக இந்த இடத்துல யாருமே இந்த ஒரு கலக்கமான இந்த ஒரு செய்தியை ஜீரணிக்கக்கூடிய முடியாமல் இருந்தவர்கள் தான். அப்போ பப்ளிக்கோட கோபம் அஸ்ட்ராலஜியில் எல்லாம் பொருத்தம் பார்த்துருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியாயமான ஒரு எண்ணம் எனக்கும் ஏற்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு பதிவுகளில் என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் ஃபேஸ்புக் குரூப்பில் உள்ளே போய் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ராயர் செல்வன் ஒரு புதுவிதமான அதில் ஒரு தகவலை கொடுத்துருந்தார். இதை பப்ளிக் அப்படியே பதிவாக போட்டுட்டு இருக்கும்போது ராயர் செல்வன் அவருடைய குரூப்பே ஒரு பெரிய குரூப்பு, சில நேரங்களில் அத்திப்புத்தார்ப்பெல்லாம் நம்ம குரூப்புக்கு வருவார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பதிவை கொடுத்துருந்தார். அவர் அந்த பகுதியில் இருக்கிறவர் தான். பெண்ணுடைய அப்பாவிற்கே ஜோதிடத்தில் பிஹெச்டி முடித்தவர், பெண்ணுடைய அப்பாவே ஜோதிடத்தில் பிஹெச்டி முடித்தவர், முனைவர் பட்டம் வாங்கினவர் அப்படின்னு மட்டும் ஒன்று கொடுத்துருந்தார். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வர போட்டுச்சு. பெண்ணுடைய அப்பாவுக்கே ஜோதிடம் தெரிகின்ற அளவிற்கு இருக்கிறது, பெண்ணுடைய அப்பாவே அப்போ ஜோதிட உள்ளவர் தான். எப்படி இதெல்லாம் தவறுது? ஏற்கனவே 10 பொருத்தம் என்கின்ற ஒரு குப்பை, ஒரு முட்டாள்தனம் என்பதை ஒரு 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஏன்னா அப்படியே தமிழ்நாடே ஜோதிடர்கள்லாம் பொங்கி எழுந்து எப்படியா நீ அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். இப்போ இந்த மூல நூல்களை குப்பைன்னு சொன்னதுக்கும் மூல நூல்களில் குப்பைகளும் இருக்கிறது என்று சொன்னதற்கு பெரிய ஒரு இது வந்தது இல்லையா? அதே மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இதுவும் 10 பாதம் கல்யாண மாலையில் நான் பேசின ஒரு வீடியோ கோடிக்கணக்கான ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அதாவது இந்த 10 பொருத்தத்தை பற்றி பேசின 10 பொருத்தம் என்கின்ற 10ஆவது பொருத்தம் என்கின்ற அமைப்பில் அப்போ பேசினேன். கல்யாண மாலை ப்ரோக்ராமில் ஒரு திருமண தகவல் அமைப்பு நிலையத்தில் ஒரு கௌரவ விருந்தினராக என்னை கூப்பிட்டுருக்கும் போது, ஆக இந்த 10 பொருத்தம் என்பதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை ஒரு விழிப்புணர்வுக்காகவே என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பின்பற்றாளர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நான் இந்த அமைப்பிலையும் பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்குது? ஒரு ஜோதிடத்தில் தகப்பனே ஜோதிடத்தில் ஓரளவுக்கு பிஹெச்டி பட்டம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருந்து இந்த மாதிரி தன்னுடைய பெண்ணிற்கு தானே பார்த்திருக்க மாட்டாரா? அப்போ திருமணம் பொறுத்த சம்பந்தப்பட்ட ஒரு திருமணம் ஏன் கொடூரமானதாக மாறுகிறது? ஒரு திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு விஷயம். ஆணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு அடிமை சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரோ அவரோ யாரோ ஒருத்தர் ஒரு ஜாலியாக கொண்டாட வேண்டிய, இனிமையாக இருக்க வேண்டிய, ஒரு புது சந்ததி விருத்தியை உருவாக்க வேண்டிய, ஒரு நியாயமான இயல்பான தனக்கு தேவையான உடலுக்கும் மனதிற்கும் தேவையான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இந்த மாதிரியாக குறுகிய காலத்திற்குள்ள சோகமாக மாறுகின்றதற்கு என்ன காரணம்? இதற்கு ஜோதிடம் எப்படி பொறுப்பாகிறது? உண்மையை சொல்லப்போனால் 100க்கு 90% ஜோதிடர்கள் 10 பொருத்தம் மட்டுமே பார்க்க தெரிந்தவர்கள். இந்த 10 பொருத்தம் என்கின்ற மகா முட்டாள்தனத்தை இப்பதான் வெளிப்படையா எல்லாரும் பேச ஆரம்பிச்சு
நமக்குள்ளேயே ஜோதிடர்களுக்குள்ளேயே ஜோதிட அறிந்த ஆர்வலர்களுக்குள்ளேயே பொதுமக்களிடையே பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சு. நட்சத்திரம் என்கின்ற மண்ணாங்கட்டிக்குள்ள எதுவுமே இல்லைன்றதை இப்பதான் பல பல விஷயங்கள்ல பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த 10 பொருத்தம் என்பதே பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்கு ஜாதகமே இல்லாத காலத்தில் பெண்ணினுடைய முதல் எழுத்தை வைத்து சும்மா குன்சாவா அச்சு உடியா காமாட்சியா மீனாட்சியா, கானாவுக்கு ஒரு நட்சத்திரம் மீனாவுக்கு ஒரு நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரமா இதை வச்சுக்கிட்டு ஆம்பளையோட இதை வச்சுக்கிட்டு அப்படி பொருந்துதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் ஜோசியத்தை பொய்யாக்குன ஒரு விஷயம் இந்த 10 பொருத்தம். ஆக இந்த 10 பொருத்தம் இப்போது மெதுமெதுவாக மாறி 10 பொருத்தத்தை அப்படியே கதறி அழுதவங்க எல்லாம் இப்ப நாங்க 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறது இல்லைங்க. அப்ப கூட உண்மைதாங்க, 10 பொருத்தம் தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 10 பொருத்தம் தாண்டி 10 பொருத்தத்தை குப்பைன்னு ஒதுக்கிடலாம். 10 பொருத்தம் இல்லவே இல்லை, அது தேவையே இல்லை. 10 பொருத்தம் என்பது படுமுட்டாள்தனம். ஆனா அதையும் தாண்டி பாவகங்களை எப்படி வந்து கணிப்பது? இப்ப இந்த பெண்ணிற்கு தகப்பனாருக்கு ராயர் செல்வன் கொடுத்த அவருடைய இது ரெட்ட வரியில கொடுத்திருந்தார். தகப்பன் ஜோதிடத்தில், அவருடைய தந்தை பெண்ணின் தந்தையார் ஜோதிடத்தில் PhD முடித்தவர் அப்படின்னு மட்டும் நிறுத்திட்டார். எனக்கு ஒரு பெரிய விஷயமாச்சு. அப்ப ஜோதிடத்துல PhD முடிச்சவங்களுக்கே அப்ப கணிக்க தெரியலனா இதுவும் ஒரு குற்றச்சாட்டு தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடத்துல டாக்டர் பட்டம் வாங்கிட்டா மட்டும் உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிடும்னு அர்த்தம் இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய யானை. யானையினுடைய ஒட்டுமொத்த உருவத்தை பார்க்கும் பொழுதுதான் ஜோதிடம் தெரியுமே தவிர நீங்க PhD வாங்குற மாதிரி யானையுடைய துதிக்கை மட்டும் உருளையாக இருக்கும், யானையுடைய கால்கள் தூண்கள் போல இருக்கும், யானையுடைய வால் குச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு PhD பட்டம் வாங்கிட்டா இங்க PhD பட்டம் வாங்கினவங்கலாம் கோபூஜை எப்படி செய்வதுன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தடவை கிண்டலா எழுதினேன். அதனால அந்த PhD பட்டத்தை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுவோம். உண்மையை சொல்ல போனா PhD வாங்கின நிறைய பேருக்கு ஜோசியம் தெரியாது. சில விஷயங்களை பட்டவர்த்தனமா வெளியில பேசுறதுனால நிறைய எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிறேன். என்ன பண்றது, எனக்கு செவ்வாய் புக்தி நடக்குது, என் வாய் சும்மா இருக்காது, இப்படித்தான் பேசும். ஆக இந்த இடத்துல என்னதான் திருமண விஷயங்கள்ல எப்படித்தான் கணிக்கிறது? திருமண விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியாதா? அது நடந்துதான் தீரும் என்பவர்கள் சரியான அளவுல கணிக்க முடியாம போயிடுறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. கண்டிப்பாக அந்த குழந்தை 77 நாட்களில் திருமணமாகி 70, 77, 78 நாட்களில் இறந்து போகணுன்றது பரம்பொருள் ஏதோ ஒரு நிலையில ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒன்று. அது பரம்பொருளுக்கு மட்டுமே தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது தான் நல்ல ஜோசியர்கிட்ட போவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு டைவர்ட் ஆகிற ஒரு ஜோசியத்தை பற்றி தெரியாமல் தானே ஒரு ஜோதிடராக நடித்து கொண்டு இருக்கின்ற ஒருவர்கிட்ட போயிடுவீங்கன்னு சொல்லுவேன். 10 பொருத்தம் பார்க்குற ஜோசியர் மாதிரி. ஜோதிடம் பார்ப்பதில் 1000 நுணுக்கங்கள் இருக்கின்றன. ஒரு முழுமைத்தனம் வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகணும். ஆனா இங்க எல்லாரும் 3 மாசம் 3 நாள் 30 நாள்னு ஜோசியத்தை படிச்சுக்கிட்டு நானும் ஜோசியன் போர்டு போட்டு உட்காந்துடுறோம். ஆக இந்த இடத்துல என்ன நடக்கிறது? சரி, முழுமை பெற்ற ஜோசியராக இருக்கக்கூடியவரே எல்லாத்தையும் தெரிஞ்சவராயிடுவாரா? எப்படி தெரிஞ்சவராயிட முடியும்? அவர் மட்டும் என்ன கடவுளா? அவரும் சாதாரண மனுஷன் தான். கணிக்கும் அமைப்புகள் இருக்கும்போது எப்போது மனம் நிச்சலனமாக, எந்த இடத்துல மனம் பற்றற்று இருந்து ஒரு மாதிரியான சாந்தமான அமைப்புகளில் தான் ஒரு மனிதனால சரியாவே கணிக்க முடியும். அவங்க அப்பா PhD வாங்குறவராக இருந்தாலும் அதை நம்ம குறை சொல்லவும் ஒன்றும் இல்லை. ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக பரம்பொருள் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அது தன்னுடைய விதியை தான் நடத்த தீர்மானித்து விட்டால் அதை நடத்தியே தீரும் என்பதாகத்தான் இங்க இடத்துல சொல்லணும். சரி, நம்முடைய மனிதன் அமைப்புகளுக்குள்ள மனித அறிவுக்குள்ள ஏதாவது தென்படாதது, இங்க ஒரு 4-6 ஜாதகங்களை காட்ட போறேன். இதே மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி, போன வருஷம் அக்டோபர்லயோ நவம்பர்லயோ கல்யாணம் ஆகி இப்ப டிவோர்ஸுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு 2 ஜாதகத்தை போடுறேன். இந்த இடத்துல நான் பெற்றவர்களை திட்டினேன், பெண்ணை பெற்றவர்களை. ஏமா இது பளிச்சுன்னு தெரியுதம்மா? சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த பெண்ணை இறந்தது, திருப்பூர் குழந்தை இறந்தது விதிவசம். ஏதோ ஒன்று கண்ணுக்கு நேரம் தெரியும் போது சில இடத்துல அப்படியே கண்ணுக்குள்ளேயே கிணத்துக்குள்ளே கண்ணை திறந்துக்கிட்டு விழுகிறவங்கள எங்கே சொல்றது? இங்கே ஒரு ஆண் ஜாதகம் வருகிறது, இங்கே ஒரு பெண் ஜாதகம் வருகிறது. நல்லா பாருங்க, இது மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இப்போ டிவோர்ஸுக்கு போவாங்களா என்ன ஏதுன்றது டிஸ்கஷனுக்காக என்கிட்ட வந்த அமைப்பு. அடுத்த வருஷம் டிவோர்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 2 பேரும் இப்போ உங்கள் பொண்ணு பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன், ஆமான்ட்டாங்க. இவன் ஆண் ஜாதகத்தை பாருங்க. 2 பேருமே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. ஆண் 28/4/1992 சாயந்தரம் 5:20 கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகம் இப்ப திரையில தெரிகிற ஜாதகம். கன்னி லக்னம், 4 ராகு, 5 சனி, 6 சந்திரன், 7 புதன் செவ்வாய், 8 சூரியன் சுக்கிரன், 10 கேது, 12 குரு. பிறக்கும்போது குரு தசையில 11 வருஷம் 1 நாள் மீதம் இருந்த நிலைமையில இப்போ இந்த பையனுக்கு புதன் தசையில கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது புதன் தசையில கேது புக்தி
26/9/2024 இருந்து வர்ற செப்டம்பர் 23ஆம் தேதி 2025 வரைக்கும் புதன் தசையில கேது புக்தி. இப்ப இந்த சைடில் அந்த பெண்ணுடைய இந்த ஆணுடைய மனைவியுடைய ஜாதகம். இவங்க 2 பேருக்கும் போன அக்டோபர்லயோ நவம்பர்லயோ கல்யாணம், போன வருஷ கடைசியில. இந்த பெண் 2/10/1993 மத்தியானம் 12:53 மத்தியானம் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். தனுசு லக்கணம், 3இல் சனி, 5இல் சந்திரன், 6இல் கேது, 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன் குரு, 11ல் புதன் செவ்வாய், 12ல் ராகு. பிறக்கும் போது கேது 6 வருஷம் 0 மாதம் 8 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்ப இந்த பெண்ணுக்கு வரப்போகுது சந்திரதசை. இப்ப சூரிய தசையில சுக்கிரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. சூரிய தசையில சுக்கிரபக்தியில தான் கல்யாணம். சந்திரதசை வர்ற அக்டோபர் மாசம் வரப்போகுது. இந்த பெண்ணுக்கு சந்திரதசை வரப்போகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தம்பிக்கு புதன் தசை கேது புக்தி நடந்துகிட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 2 பேருக்குமே பெண் வீட்டார் என்கிட்ட வராங்க. மாதிரி பிரச்சனையா இருக்குதுங்க. முதல்ல இந்த ஜாதகம் என்ன? 8/12 சுபத்துவமான ஜாதகம். மாதத்தில் 25 நாட்கள் வெளியூர்ல இருக்கிறார், வெளி மாநிலத்தில் இருக்கிறார். டிராவல்ல தான் பெரும்பாலும் இருக்கிறார். 20 நாள்னு சொன்னாங்க. 10 நாள் இங்க இருக்கிறாரு, 20 நாள் டூருக்கு போயிடுறாரு. ஆடி ஓடி ஏதோ டிரான்ஸ்போர்ட் தொழில என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஜாதகம், ஏதோ ஒரு தொழில் சொன்னாங்க. ஒரு இங்க இருக்க முடியாம தூர இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது இங்கேயே இருப்பார்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன அவர் போய்கிட்டு தான் இருக்கிறார். நான் சொன்னேன் அவர் வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிறமா அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கு. இந்த குழந்தை அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில். புதன் அதிக சுபத்துவம். புதன் அதிக சுபத்துவத்தின் காரணமாக இந்த பாப்பா எங்க ஒரு பிரபல நிறுவனத்தில் அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க. ஒரு பிரபல நிறுவனத்தில் அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க. அங்கே பேசிக்காவே 8/12 சுபத்துவம் 2 பேருக்குமே மேட்ச் ஆகலை. ஒன்று இவர் வெளிமாநிலத்தில் கண்டிப்பாக செட்டில் ஆவார். இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம 8/12 சுபத்துவ அமைப்புகளை விட்டுருவோம். முதல்ல இந்த பையனுக்கு 7ஆம் இடத்துல புதன் நீச்சனாகி அட்டமாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இப்ப புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. பாபத்துவ புதனுடைய தசை நடக்கின்ற ஜாதகம். பாபத்துவ புதனுடைய தசை நடக்கின்ற ஜாதகம். இப்ப இந்த பையனுக்கு தசா அமைப்புகள் ஒரு 17-16 வருஷத்துக்கு நல்லா இல்லை. கரெக்டா தெரியுதா? அட்டமாதிபதியோடு சேர்ந்து புதனை பாருங்க, லக்னாதிபதி நீச்சம், நீச்ச பங்கம் கூட முறையாக இல்லை. ஒன்று சந்திரகேந்திரத்தில் இருக்கணும், இல்லைன்னா பரிவர்த்தனையில் இருக்கணும், இல்லைன்னா குருவோட தொடர்போடு இருக்கணும். நீச்ச பங்கமே ஆகாமல் இந்த இடத்துல புதன் செவ்வாயோடு இணைந்து செவ்வாய் லக்னத்தை பார்த்து சனி புதனை பார்த்த ஒரே நேரத்தில் புதன் செவ்வாய் சனியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கடுமையான பாபத்துவ ஜாதகம். நான் எடுத்த உடனே இந்த ஜாதகத்தை என்ன கேட்டேன்னா, ஏமா பையன் பயங்கரமான கோபக்காரனா இருப்பானேம்மா, எப்படிம்மா இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பெண்ணின் அம்மா மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள்ல அம்மா கூட நடந்த சண்டையில ஒரே அடியில சோத்துல இருக்கிற கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டாரியா. என் பொண்ணு அதுல இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் பேசவே இல்லை, ஆடி போயிட்டா. நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான், என்னம்மா பயங்கரமான கோபக்காரனா இருப்போனம்மா, கன்னியா லக்னம், லக்னாதிபதியும் லக்னமும் செவ்வாயினுடைய ஆளுமையில இருக்குது, பார்வை இணைவுல இருக்கு, பயங்கர கோபக்காரமா அந்த பையன். கல்யாணம் ஆகி 10 நாளைக்குள்ள அம்மா ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சுவத்தில் இருக்கிற கண்ணாடியை ஒரே குத்துனா கண்ணாடி தூள் தூளா போச்சு, கையில் அடி. பயங்கரமான கோபக்காரங்க. என் பொண்ணு அன்னையில இருந்தே விரிசல் உண்டு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு சாஃப்டான பொண்ணு, தெரியற பொண்ணு பாருங்க. தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு, ராசிக்கு செவ்வாய் சனி தொடர்பு இருந்தாலும் லக்னத்திற்கு அப்படிப்பட்ட பாப அமைப்புகள் இல்லை. தனுசு லக்னக்காரர்கள் பொதுவாகவே ஒரு சாந்தம், பயந்த சுவாபம், கொஞ்சம் அடக்கமான, எதையும் மென்மையாக கையாளுகின்ற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. பேசிக்கே வித்தியாசம் வந்துருச்சா? அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் இவங்களுக்கு கடத்தல ஒரு 3 மாசமாகவே கடுமையான சண்டை. பாப்பா இந்த பொண்ணு இப்ப பெண் வீட்டில் இருக்கு, திரும்பி போக மாட்டேன்னு சொல்லுது. பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா ஏதாவது போறதுக்கான வழி இருக்கா பாக்குறதுக்கு. நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன், அவருக்கு கடுமையான பாபத்துவமான, அம்மா எப்படிமா இதை கல்யாணம் பண்ணீங்கன்னா, எங்க ஊர் ஜோசியர் எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாரு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. இவங்க ஜாதகம் பார்த்து இணைச்சி வச்சுட்டு திரும்பி வர்ற ஜாதகம் வாய்ப்பே இல்லைம்மா. அங்கே 7ஆம் பாவகம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிலையிலையும் அங்கே கடுமையான பாபத்துவ லக்னாதிபதி தசை. இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, கடுமையான மூர்க்கன். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை இப்போ அவருக்கு வெளி அமைப்புகள், இந்த அமைப்புகளில் கடுமையாக இருக்கு. என்ன அமைப்பு இருக்குன்னா, தொழில் ரீதியிலான கடுமையான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தையுமே பொண்டாட்டி கிட்ட தாமா காட்டுவார்னா உண்மை 100% உண்மைன்னு சொல்லிட்டாங்க.
இந்த பக்கம் பாருங்க. சரி, ஏன் இந்த பொண்ணு, ஐயா எல்லாம் கரெக்டுங்க, அப்படி ஏன் கல்யாணம் நடக்கணும்? உண்மையில ஒரு 1 வருஷம் கழிச்சு பண்ணியிருந்தா என்ன? ஏன் இந்த பொண்ணு போய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டி இன்னொரு திருமண நிலைமைக்கு வருகிறது? அதற்கும் ஜோதிட காரணங்கள் இருக்கணும்ல. ஜோதிடம்ன்றது சயின்ஸ்னு சொல்றீல்ல, அப்ப அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இது அமைப்பு இருக்குத்தானே செய்யணும். இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த பெண்ணுக்கு சூரிய தசை சுக்கிரபக்தியில அக்டோபர்லயோ நவம்பர்லயோ கல்யாணம். சூரிய தசை சுக்கிரபக்தி திருமணத்தை கொடுக்கும்னு நிறைய சொன்னேன். ஆனா தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் என்ன கொடுத்தாலும் ஒரு இக்கண்ணா வைப்பார். இப்ப பாருங்க, வர்ற 10வது மாதத்திற்கு பிறகு இந்த பெண்ணிற்கு அட்டமாதிபதி தசை நடக்கிறது. அங்கே அட்டமாதிபதியோடு சேர்ந்த லக்னாதிபதி தசை, 6, 8 அதிபதிகளோடு சேர்ந்த தசை. எங்க வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கோர்ட்டு கேஸ் அடி தடி எல்லாம் வரணும்னாலே அங்கே 6, 8 வந்துடணும்னு கணக்கு வந்துருதா? பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கறோம்ல. தசாபுக்திகள் தான் சம்பவங்களை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறேன் இல்லையா? தசாபுக்திகளை வச்சுத்தானே வாழ்க்கையை நீங்க நிர்ணயமே பண்ணணும். 10 பொருத்தத்தில் அந்த தசாபுக்திகளுக்கு இடமே இல்லை. இப்போது பொருத்தம் பார்க்கின்ற முறைகளிலேயே ஒட்டுமொத்தமாக ஜாதகத்தை தெளிவாக வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்படித்தான். அப்ப இங்க கல்யாணத்திற்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒரு 15 வருஷத்திற்கு புதன் செவ்வாய் சனியோடு சேர்ந்து 6, 8 செவ்வாய் சனின்னு வேண்டாம், 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் அதிபதியின் பார்வையில் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு வரப்போகின்ற அமைப்பு புதன் தசையில கண்டிப்பாக உண்டு. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி. இங்க பாருங்க, ஏன் இந்த அப்பாவிக்கு இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த நிலைமை? இதுக்கு அட்டமாதிபதி தசை வருது. சந்திர தசை 10ஆம் மாசம் ஆரம்பிக்குது. எப்ப? இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிக்குது, 3 மாசத்துல. 10வது மாசம் ஆரம்பிக்க போன்ற சந்திர தசை. சந்திரன் 8குடையவர். இந்த சந்திரனும் இங்க பாருங்க செவ்வாயின் பார்வையில சனியின் பார்வையில இருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இவங்க தாலி கட்டுற நேரத்திலே இது டைவர்ஸ் ஆகணும் தீர்மானிக்கப்பட்டது. நீங்க இதுல வேற முகூர்த்தம் கணிக்கிறதுக்கு அப்படி இப்படி நீங்க என்னதான் முகூர்த்தம் கணிச்சாலும் என்னதான் வச்சாலும் எல்லாம் பொதுவானவை. இவங்க 2 பேரையும் நல்ல நேரத்துல சேர்த்து வச்சிருந்தா பிரிய மாட்டாங்களா? எப்படி? நல்ல நேரங்கள் எல்லாருக்கும் நல்ல நேரங்கள் தான். இவங்களுக்கு நல்ல நேரமா? இவர்கள் வாழ்க்கையே பிரியறதுக்காக தானே கொண்டு வந்து இணைக்குது. அட்டமாதிபதி தசை வருது. அட்டமாதிபதி தசையில் அப்ப கல்யாணமே பண்ணாம இருக்க முடியுமா? ஆனாலும் சரி, இதுக்கு தானே சொல்றேன். ராசி லக்னத்திற்கு 2, 8, 10ஆம் இடங்களோடு எப்படிலாம் இருக்கு அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றேன்ல. ராசிக்கு 2ல, ராசிக்கு 8ல. ஏற்கனவே இந்த குழந்தைக்கு 32 வயசு வேற ஆயிடுச்சு. அதையும் பார்க்கணும். அப்ப என்ன நடக்குன்றது கண்ணுக்கு நேரம் தெரியும் போது கொஞ்சம் பொருத்தம். இதற்கடுத்து இந்த வீடியோவை முடிக்கும் போது நான் ரிஜெக்ட் பண்ண ஒரு ஜாதகத்தை சொல்றேன். இது கல்யாணம் நடந்துருச்சு, என்கிட்ட வரல. இப்ப திருமணம் பிரியுமான்றதுக்காக வர்றாங்க. சர்வ நிச்சயமாக இவர்கள் இருவரும் பிரிவார்கள்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த ஒரு 3 மாசத்துல இவங்க கோர்ட்டு கீசுக்குன்னு போவாங்க. அட்டமாதிபதி புக்தியில இந்த பெண் குழந்தை கண்டிப்பாக 30 வயது தாண்டியும் பெத்தவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணியே 31 வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்கு, 32 வயசுல. அப்ப இப்ப என்ன நடக்குது? சந்திரன் தேய்பிறை சந்திரன் ஆகி ஓரளவுக்கு ஒளிபருந்திய சந்திரனாக தான் இருக்கிறார். ஆனா சனி செவ்வாயோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து எல்லா இடத்துலையும் இப்ப அட்டமாதிபதி அப்படிங்கிற அமைப்பு கடுமையான ஒரு அமைப்பு. பாருங்க, என்னுடைய விதியெல்லாம் எப்படி பொருந்தது பாருங்க. இவர் வெளிமாநிலத்துல தொடர்புகள்ல இருந்து வெளிமாநிலத்துக்கு 20 நாள் போயிட்டு வரக்கூடிய ஜாதகம். இந்த பெண்ணு புதன் சுபத்துவமாகி கோயம்புத்தூர்லயே ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்துல அக்கௌண்டண்டா இருக்கக்கூடிய அமைப்பு இல்ல. அட்டமாதிபதி 6, 8 தொடர்புகள் வருகின்ற பொழுது எப்படி ஒரு வாழ்க்கை கெடும், தான் தேவையில்லாத காவல் நிலையம், கோர்ட்டு போன்றவைகளுக்கு அலைவோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கக்கூடிய 2 பேரும் பிரியக்கூடிய அப்படியே இந்த ஜாதகம். ஆக இந்த இடத்துல திருமணமான 2 பேருக்கு அப்படியே சுத்த இந்த அமைப்புகள் வந்துருச்சா? அடுத்ததாக இப்ப இன்னும் ஒரு 2 ஜாதகத்தை காட்டுறேன். இந்த இடத்துல மொத்தமாக ஒரு 6 ஜாதகத்தை காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய என்னன்னா, பொருத்தம் பார்த்தார் ஒருத்தர். இப்ப இதுக்கு அடுத்து 2யுமே பொருத்தம் பார்த்தக்கூடிய அமைப்பு. ஒரு அப்பாக்காரர் பொருத்தம் பார்க்கிறார், ஒரு தந்தை பொருத்தத்தை பார்க்கிறார். பொருத்தத்தில் என்ன பார்க்கிறார்? தந்தைக்கு கொஞ்சம் இப்ப அந்த ராயர் செல்வனார் அவர்கள் சொன்ன மாதிரி தந்தை PhD வாங்கின மாதிரி என்கிட்ட பொருத்தம் பார்க்கும் போதே சண்டை போட்ட ஜாதகம். என்னங்க எப்படி சொல்றீங்க? பையனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு, அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, எல்லா யோகமும் இருக்கு, நீங்க என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தந்தை என்ன செய்கிறார்? என்கிட்ட சண்டை போடுறார். இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் இதை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா அப்பா என்கிட்ட சண்டை போட்டது. இதை நான் மனசுல அப்படியே இதை எப்படி ஒரு இடத்துல தகுந்த சூழ்நிலையில விளக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகங்களை வச்சிருந்தேன். இது நடந்த ஒரு மாசத்துக்கு மேலாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம் வருகிறது, இந்த இடத்துல ஒரு பெண் ஜாதகம் வருகிறது. 2யும் எனக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக தகப்பம் கொண்டு வராரு. நான் இது 2யும் பார்த்துட்டு வேண்டாங்க, இதை கல்யாணம் பண்ண வேண்டாங்க, பொருத்தம் இல்லைங்கன்னு சொல்றேன். உடனே அப்பா சொல்றாரு,
தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அமைப்பில் இருக்கிறாரு, என்ன ஏன் நீ வந்து ஜோசியம் பார்க்குற அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சார் தகப்பனார். நான் என்ன பண்ணுறது, நான் காசுக்கு பொருத்தமாத்து கொடுக்குறவன் தானே, எனக்கெல்லாம் புள்ள குட்டிலாம் இல்லை, நானும் பொண்ணை பற்றி வச்சிருக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவேன். நான் அந்த பெண்ணு பார்க்குற விஷயத்தில் மட்டும் நான் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்ப்பேன். சில நேரங்களில் திட்டிடுவேன். நான் என்ன அது வேற, இது வேற மாதிரி ரசாபாசமாக முடிஞ்சது. ஆனால் கடைசியில் நான் சொன்னதை ஊன்னு கேட்டுக்கிட்டே என்கிட்ட என்ன மன்னிச்சுக்கங்க குருஜின்னார். இந்த பையன் 2 பேரையும் பொருத்தத்தில் இணைக்கக்கூடாது, இவர்கள் 2 பேரும் சர்வ நிச்சயமாக பிரிவார்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா. இதில் வேற அவர் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபர்மேஷனுக்கு தான் என்கிட்ட வந்திருக்கிறாரு. அவருக்கும் ஜோசியம் ஓரளவுக்கு தெரியறதுனால என்கிட்ட தகாம ஒரு வார்த்தையை டக்குன்னு விடுறாரு. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் இருக்கு, என்னங்க நீங்க பொருந்தாதுன்னு சொல்றீங்க அப்படின்றாரு. எனக்கு சிவ்வுன்னு சில நேரத்தில் கோபம், எனக்கு வேற செவ்வாய் பக்தி நடந்துகிட்டு இருக்கு, கோபமா தான் வருது. இந்த பக்கம் இவர்கள் இருவரும் சேலம் ஈரோடு பகுதியில் அந்த பக்கத்தில் பிறந்தவங்க. பையன் நான் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்ன பையன், கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்ன பொருத்தத்திற்கு வந்த பெண்ணு. பையனுடைய ஜாதகம் 6/6/1995 மத்தியானம் 1:30 மணி சேலம் ஈரோடு பகுதியில் பிறந்திருக்கிறார். திரையில ஜாதகம் வந்துருச்சு. கன்னியா லக்னம், 2இல் ராகு, 3இல் குரு, 7ல் சனி, 8ல் கேது, 9ல் சூரியன் புதன் சுக்கிரன், 12ல் சந்திரன் செவ்வாய். பிறக்கும் போது சுக்கிரதசையில 9 வருஷம் 9 மாசம் 3 நாள். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அவருக்கு செவ்வாய் தசையில கேது புக்தி வரப்போது. இப்ப செவ்வாய் திசையில புதன் புக்தி நடக்குது. செவ்வாய் திசையில புதன் புக்தி 8/9/2024 இருந்து 5/9 வர்ற செப்டம்பர் வரைக்கும் செவ்வாய் திசையில புதன் புக்தி. இந்த ஜாதகத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதற்கடுத்து அந்த பாப்பா, இந்த தகப்பன் என்னோட சண்டை போட்டு தன்னுடைய ஜோதிட திறமையை என்கிட்ட காட்டி என்கிட்ட சண்டை போட்ட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வாக்குவாதம் நீடிச்சது. சரி, இந்த பெண்ணு 15 மே 2001 காலையில 11 மணிக்கு சேலம் பகுதி ஈரோடு பகுதியில் பிறந்த பெண். இந்த பெண்ணிற்கு கடக லக்னம். கடக லக்னம் 6ல் செவ்வாய் கேது, 7ல் சந்திரன், 9ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன் குரு சனி, 12ல் ராகு. பிறக்கும் போது செவ்வாய் திசையில 4 வருஷம் 3 மாசம் 21 நாட்கள் மிச்சம் இருந்த நிலைமையில இப்போது குரு தசையில சுயபுக்தி 5/9/2023 5/9/2023 இருந்து 23/10/2025 வர்ற அக்டோபர் மாசம் வரைக்கும் குருதசையில சுயபுக்தி. அடுத்து இந்த பெண்ணுக்கு குருதசையில சனி புக்தி நடக்க போகுது. இப்ப இங்க பாருங்க, நான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னோன்னே என்னங்க எப்படி சொல்றீங்க, பையன் ஜாதகம் அட்டகாசமா இருக்கு, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. உண்மைதான், தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. 9 10 கூடியவர்கள் 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. பையன் சூப்பரா இருப்பான், பொண்ணு கொடுக்கலான்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீங்க வந்து பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, என்ன இப்படி பேசுறீங்க இப்படின்னு கேட்டாரு. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு, சரியா? தர்ம கர்மாதிபதி யோகத்தை யார் கொடுப்பாங்க, அந்த தசை நடக்குதான்னு கேட்டேன். இந்த தசை நடக்குதா? தர்ம கர்மாதிபதி யோகம் எப்ப செயல்படும் இருக்குதா? இந்த பையன் ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதான், எப்ப செயல்படும்? கம்முன்னு இருந்தார். இல்ல அதையும் நான் தான் சொல்லணுமா, நீங்க சொல்றீங்களான்னு கேட்டேன். கம்முன்னு இருந்தார். தர்ம கர்மாதிபதி யோகம் புதன் திசையில சுக்கிர திசையில செயல்படும். புதன் திசை சுக்கிர திசை நடக்குதான்னு கேட்டேன். சுக்கிர திசை 9 வயசுல முடிஞ்சு போச்சு. புதன் திசை 100 120 வயசு 110 வயசுல வரும். அப்புறம் என்னத்தான் இங்க தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும்? சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டேன். செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் திசை என்ன பண்ணும்னு கேட்டேன். ஏன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் இல்லையா, 8 12ல் மறைஞ்சு நல்லா தானே இருக்கிறாருன்னு கேட்டார். நல்லா இருக்கிறாருன்னு யார் சொன்னதுன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறாருன்னு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன், எனக்கு ஜோசியம் தெரியும். இந்த மாதிரி டைலாக் பேசும்போதே அவருக்கு ஜோசியம் தெரியுதுன்னு தெரியுதுல்ல. நான் கொஞ்சம் அப்புறம் என்ன பண்றது, கொஞ்சம் விளக்கமா, அதை பொண்ணு வாழ்க்கை அப்புறம் நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஐயா பொண்ணு வாழ்க்கையா, பொண்ணு வாழ்க்கையில பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், 1க்கு 4 தடவை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்ப நடக்கிறது என்ன புக்தி? செவ்வாய் திசையில புதன் புக்தி நடக்குது. இப்ப கல்யாணம் ஆவணி மாசம் வச்சிடலான்னு வச்சுக்குவோம். இதற்கடுத்து என்ன நடக்க போகிறது? செவ்வாய் திசையில கேது புக்தி நடக்க போகுது. செவ்வாய் திசையில கேது புக்தி நடக்க போகுது. இந்த செவ்வாய் திசையில கேது புக்தி என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன செய்யும்? ராஜயோகம் செய்யும்னாரு. அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம், எனக்கும் பெரிய வயிற்றுச்சல் வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வாக்குவாதம் நீடிச்சது. ஐயா செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. புரியுதா? செவ்வாய் 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்தில் இருக்க, செவ்வாயின் 8ஆம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதியாகிய 8க்குடையவனுடைய தசை நடந்து 8ல் இருக்கக்கூடியவனுடைய புக்தி நடக்கிற 8 8ன்னு வருதியா,
அதை விட முக்கியமாக சிம்ம ராசிக்கு என்னையா நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். இதில் 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. சிம்மராசிக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டேன். என்ன ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டேன். அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னார். எல்லாம் 8ஆம் வருதான்னு கேட்டேன். அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு. 8ஆம் அதிபதி தசை ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புக்தி மாணவர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் இது தெளிவாக புரியணும். இந்த விஷயம் எல்லாமே 8 8 8ன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு 8 இருக்கு. ஆக திருமணம் உடனே நடந்துடும். செப்டம்பர் மாதம் இது என்கிட்ட கேட்டே 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. இவர் இப்போ கல்யாணம் வச்சாருன்னா செப்டம்பரில் வச்சிருப்பார். நல்ல வேலை கல்யாணம் நடக்காது. நான் தெளிவாக புரிய வச்சதுனால சரின்னு ஒத்துக்கிட்டார். செப்டம்பர் மாதம் கல்யாணம் நடந்தால் செப்டம்பர் மாதம் கல்யாணம் நடந்த உடனேயே கேது புக்தி ஆரம்பிச்சிடும். கேது 8ல் இருக்கிறார். 8ஆம் அதிபதியுடைய தசை நடக்கிறது. புக்திநாதனாக அவர் 8ஆம் அதிபதியாக செயல்படுவார். அட்டமத்து சனி நடக்கிறது. ஆக இந்த அமைப்புல சந்தேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று அந்த இடத்துல மறைந்திருக்கிறது. என்னையா மறைஞ்சிருக்கு? உன் விதியால சொல்ல முடியாதா? தெரியும், அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜோசியர் கடவுளால ஆக முடியாதுங்க. பெண் திருமண வாழ்க்கையில சந்தேகம் இல்லாமல் எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கணும். ஒரு ஆணா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில சீதையின் மனைவி இது ராமனின் மனைவி சீதா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருமண விஷயத்துல மட்டும் ஒரு இக்கண்ணான்னு வந்துடவே கூடாது. உடனே அதுக்கு பரிகாரம்னு வந்துடக்கூடாது. அது நடக்கவே நடக்காது. பரிகாரங்களை பற்றி வித்தியாசமான பார்வை கொண்டவன் நான். நடப்பது நடந்தே தீரும் எந்த சூழ்நிலையிலையும். ஆக இந்த பையனுக்கு செவ்வாதச கேது புக்தி, அஷ்டமச்சனியின் விளைவாக செவ்வாதச சுக்கிர புக்தி, அதற்கடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த செவ்வாதச வரைக்கும் இந்த பையனுக்கு திருமணத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற அனுபவம் கண்டிப்பா. இந்த கன்னியா லக்னத்துல ஏற்கனவே நான் ஒரு பெண்ணுக்கு செவ்வாதசையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி இல்லை, அது 11ஆம் இடத்துல அது நீச்சனாகி வேறு விதமான பாபத்துவ அமைப்புகள் இருந்தது சொல்லியும் திருமணம் நடந்து அது வேற மாதிரி இதாகி 2வது திருமணம் 3வது திருமணம்னு போய்கிட்டு இருக்கிற அமைப்புலாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல சில நேரங்களில் ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு ஒரு பதற்றம் வந்து விடுகிறது. நல்ல மாப்பிள்ளையா இருக்கிறாரு, சூப்பரா இருக்கிறாரு, டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பதற்றத்துல தான் பெண்ணை பெற்றவன் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றது. ஆக இந்த இடத்துல வெள்ளிடை மலை என்று சொல்லுகின்ற மாதிரி, உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்லுகின்ற மாதிரி 8 8 8ஆக 8ஆம் இடத்துக்கு எது 8ஆம் அதிபதியுடைய தசை அட்டமத்து சனி நடக்கக்கூடிய அந்த அமைப்பு கண்டிப்பாக அவருக்கு தீய பலன்களை நிச்சயமாக செய்யும். செவ்வாதசை முடிகிற வரைக்கும். ராகுதசை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராகுதசை ஓரளவுக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கனால ராகுதசை பெரிய அளவில் கெடுபலன்களை செய்யாது. ஆனால் அந்த ராகுதசை வருவது வரைக்கும் என்ன அமைப்பு? சரி, அப்படியே பெண்ணுக்கு வந்துருவோம். இந்த அமைப்பு பெண்ணுகிட்டே மேட்ச் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணிற்கு திரையில் தெரிகின்ற இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இப்ப குருதசையில சுயபுக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த குருதசையில சனி புக்தி வரப்போகுது. இந்த சனி புக்தி யாரு? 7க்குடையவராக இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதி. 7க்குடையவராக இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதி. நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குருவும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் அங்கே நல்ல தெளிவா பாருங்க. இந்த பாப்பாவுக்கு இப்பதான் 24 வயசு ஆகுது. 24 வயசு தான் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராசி லக்னம் போன்ற அமைப்புகள், ராசி லக்னத்திற்கான சில தொடர்புகள் ஏறக்குறைய இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கும் போது குரு சனி புக்திகள் எல்லாத்திலையுமே நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு இக்கண்ணாக குரு தசை சனி புக்தி கடகலக்கணக்காரரையும் சிம்மலக்கணக்காரரையும் சனி புக்தி என்ன தரும்ன்றதை பாருங்க. ஒரு பாதி திருமண வயதுல 7ஆம் இடத்து பலன்களை செய்தாலும் ஒரு பாதி 6 8ஆம் இடத்து பலன்களை உறுதியாக செய்யும். எந்த பகுதி முதல்ல செய்யும், எந்த பகுதி பிற்பாடு செய்யும்? முதல்ல துன்பத்தை கொடுத்துட்டு திருமணத்தை கொடுக்குமா, அல்லது திருமணத்தை கொடுத்து விட்டு அப்புறம் துன்பத்தை கொடுக்குமா என்கின்ற இரு ஆதிபத்திய அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு நுணுக்க அமைப்புகள் வேணும். இந்த இடத்துல குருதசையில சனி புக்தி கண்டிப்பாக திருமணத்தை அமைப்பை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே உங்க பெண்ணுக்கு கொஞ்சம் திருமணத்தை தாமதிச்சு பண்ணி சனி புக்தியோட கடைசியில அல்லது புதன் புக்தியோட ஆரம்பத்துல, ஏன்னு சொன்னா புதன் குரு 3 7 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். 11ஆம் இடத்தில் அவர் இருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை அவர் இது பண்றார். 3ஆம் அதிபதியோடைய தொடர்புல திருமணம் நடக்கிறதா அந்த இடத்துல சரி. நான் 3 7 11 தொடர்புகளை அடிக்கடி சொல்லுவேன். குரு 11ல் இருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியோடு இருக்கிறார். 7ஆம் அதிபதியோடு இருக்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்புல இந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகணும்னா சந்திர அந்தரத்துல கல்யாணம் ஆகணும். அதாவது இந்த பெண்ணுடைய டைமே கொஞ்சம் அப்ரைஸ்மெண்ட் தான், ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம்.
ஆக சந்திர அந்தரம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா 8/4/2027 வரும். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. நான் சொல்லியிருக்கின்ற பலன்கள் 11 மணி AM அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தோராயமான அமைப்பு. இந்த திரையில் தெரிகின்ற இந்த பெண்ணிற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர அந்தரத்துல தான் கல்யாணம் நடக்கணும். குருபார்த்த சந்திரன் 3/7/11 தொடர்பு கொண்ட சந்திரன். ஆக 2026 இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. 2027 இந்த பையனுடைய ராகுதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம். செவ்வாதசை முடிகிற வரைக்கும் இந்த பையனோட கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விவாதத்திற்கு பிறகு இந்த மனுஷன் இந்த பைத்தியக்காரன் சொல்றதுல ஏதோ ஒரு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கய்யா, சாரிங்கய்யா, கொஞ்சம் அவசரப்பட்டு வேகப்பட்டு பேசிட்டேங்கய்யா. நான் சொன்னேன், அப்பா ஜோசியம் எனக்கே 5% தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச 5%லேயே நான் வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தையும் அந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் இதெல்லாம் நான் நம்புறதில்ல, நீங்களும் தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு சொன்னேன். இது ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். சரி, இப்போது வீடியோ போடுறதுக்கு இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஜாதகம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம். இந்த ஜாதகமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். 10 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த இதை பேசிட்டு ஏற்கனவே இப்படி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோமே, ஏற்கனவே இப்படி ஒன்று இருக்கு, இதில் நின்று எல்லாம் 3ஐயும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த இன்னொரு பொருத்தம் பார்த்து ரிஜெக்ட் பண்ண ஜாதகம். எப்படி ரிஜெக்ட் பண்ணுவது? ஒரு விஷயத்துல இவர்களை இணைக்க வேண்டாம் என்று எப்படி சொல்வது, இணைக்கலாம் என்று எப்படி சொல்வது? இந்த அமைப்புகள் எல்லாமே தசாபுக்தி அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவை அப்படிங்கிறது தான் உண்மை. திருமண பொருத்தத்துல தசாபுக்தி உண்மையில திருமண பொருத்தம் பார்க்க தெரிந்த ஒரு ஜோதிடருக்கு அந்த ஜாதகத்தையே முழுசா உணர தெரியணும். தசாபுக்திகள் என்ன செய்யும் என்பதை ஓரளவிற்கு உணரத் தெரிந்த ஞானமுள்ள ஜோதிடரால் மட்டுமே திருமணத்து பொருத்தம் பார்க்க முடியும். 10 பொருத்தம் பார்க்கிறவரோ அந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருக்கு, இந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்கு, சத்தியமா கிடையாதுங்க. எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் எந்த பலனும் நடக்காதுங்க. நட்சத்திரத்தில் ஒன்றும் இல்லைன்றதை தெளிவாக புரிய வச்சு, தெளிவாக பாடம் நடத்தி, தெளிவாக எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. நட்சத்திரங்கள்ல எதுவுமே இல்லைங்க. அது ஒரு தனி வீடியோவா கூட போடுறேன். கடந்த 100 வருடங்களாக ஜோதிடம் வளராமல் திசை திரும்பி போனதற்கான காரணம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்கின்றது. உண்மையிலேயே கிரக பலன்களை அறிவதற்கான ஷட்பலம் என்கின்ற மிக உன்னத ஸ்தான திக்பலம் என்கின்ற அதே மாதிரி கால அயன சேஷ்ட பலம் என்கின்ற அந்த 6 வித ஷட்பலங்கள்ல நட்சத்திரங்களுக்கு எந்த இடத்துலயும் இடம் கிடையாதுங்க. ஆக இந்த இடத்துல நட்சத்திரங்களை கொண்டு வராமல் தசாபுக்தி அமைப்புகளை அப்படியே பொருத்தி பார்த்து என்ன நடக்கும் என்பதை ஓரளவிற்காவது, சம்பவங்களை யூகிக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த இடத்துல கஷ்டம் இருக்கும், இந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் என்பதை யூகிக்க தெரிந்த ஒரு ஜோதிடரால் மட்டுமே திருமண பொருத்தத்தில் ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக கணிதங்களை கொடுக்க முடியும். இப்போது ஒரு 15 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம், இதையும் நான் ரிஜெக்ட் பண்ணேன். இதுலேயும் கொஞ்சம் சில விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னும் 2 ஜாதகங்கள் வருகிறது. இப்போ இன்னும் 2 ஜாதகம் இப்போதுக்கு திரையில் வருகிறது. இந்த ஜாதகத்தையும் இப்போது பாருங்க. இவர்கள் இருவரும் திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. இந்த 2 பேர் ஆணும் பெண்ணும் திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. ஆணுடைய ஜாதகம் இப்போது இங்கே திரையில் வந்துருச்சு. இதை நான் 2யுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இதுவும் திருமணம் செய்தால் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகம். இதை இப்போ நான் விளக்கும் போதே உங்களுக்கு புரியும். ஜோதிடம் ஓரளவிற்கு புரிந்த என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பின்பற்றாளர்கள் எல்லாருக்குமே எதற்காக, எந்த பாயிண்ட்டுக்காக இந்த மனுஷன் ரிஜெக்ட் பண்ணுறான், இந்த மனுஷன் சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான லாஜிக்கலாக பொருந்தி போகக்கூடிய அமைப்புகளை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னிடம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்து கொஞ்சம் பெண்ணு வீட்டுக்காரங்களும், நாங்கள் ஏன் இப்படி சொல்றீங்க, ஐயோ அம்மா பார்த்துக்கங்க, பொறுமையா இருங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு புரிய வச்சு அதற்கப்புறம் சரின்னு ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய இருவரையும் சேர்க்கக்கூடாது என்று நான் சொன்ன ஜாதகம். திரையில 2 பேருமே திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. ஆண் 21 டிசம்பர் 1995 இரவு 9:27 PM திருச்சியில் பிறந்தவர். கடக லக்னம், 3ல் ராகு, 5ல் சந்திரன், 6ல் சூரியன் புதன் செவ்வாய் குரு, 7ல் சுக்கிரன், 8ல் சனி, 9ல் கேது. பிறக்கும்போது புதன் தசையில வெறும் 10 மாதம் 23 நாட்கள் மீதம் இருந்த நிலையில இப்போது அவருக்கு சூரிய தசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 7/1/2025 இருந்து வர்ற டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி 2025க்கு பிறகு, அதற்கு பிறகு சூரிய திசையில குரு புக்தி நடக்கும். சூரிய திசையில குரு புக்தி ஜாதகத்தை பாருங்க. சூரிய திசை குரு புக்தி 2மே 6ஆம் இடத்துல இருக்குன்றதை கவனிச்சுக்கோங்க. சூரிய திசையில குரு புக்தி. இப்ப இந்த பாப்பா 4/7/1996 5:32 அதிகாலை திருச்சிக்கு அருகே பிறந்த பெண்.
மிதன லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன், 4ல் ராகு, 7ல் குரு, 8ல் சந்திரன், 10ல் சனிக்கேது, 12ல் சுக்கிரன் செவ்வாய். செவ்வாய் 4 வருடம் 1 மாதம் 24 நாட்கள். இந்த பெண்ணிற்கு இப்போது குருதசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருதசையில இப்போ இந்த பொண்ணுக்கு கேது புக்தி வரப்போகுது. 4/8/2025 இருந்து 11/7/2026 வரைக்கும். இன்னொரு 1 மாசத்துல கேது புக்தி ஆரம்பிக்கும் போது இப்போ புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த பாப்பா வந்து பெங்களூர்ல வேலை செய்யுது. ஒரு சாஃப்ட்வேர் ஐடியில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல. ஏன்னா நம்முடைய 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் வெளி மாநிலத்தில் தாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் செட்டில் ஆகக்கூடிய மாப்பிள்ள தான் அமைவார் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பையனுக்கும் 12ஆம் இடம் சுபத்துவம் தான். இந்த பையன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, இந்த பொண்ணு இப்போ பெங்களூர்ல இருக்குது. சரி, இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் திருமணம் பண்ணக்கூடாது? ஐயா, அங்கே லோக்கல்ல அப்படி பண்ணலாம்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இதை சொல்றாங்க, நீங்க ரிஜெக்ட் பண்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க. பையனுக்கு இப்போ என்னன்னா, இவருக்கு நான் இப்போ தான் சூரியன் குருன்னு சொன்னேன் இல்லையா, குரு 6ஆம் இடத்து பலனை தான் செய்வார். சூரிய தசையில் குரு புக்தி நடக்குது. இந்த சூரிய தசை குரு புக்தியில் இப்போ இந்த பையனுக்கு கல்யாண அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. சூரிய தசை சனி புக்தியும் 8ஆம் இடத்துல இருக்கு, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். நான் எப்படி இந்த 6-8 கனெக்ஷனை கொண்டு வரேன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். சூரிய தசையில் குரு புக்தி நடக்குது, சூரியனும் குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். சூரியனுக்கு அடுத்து இதற்கடுத்து நீங்க உள்ளுக்குள்ள என்னென்ன டிகிரியில சூரியன் குருவை 2 டிகிரியில அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார். அஸ்தமனமான கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குன்றது எழுதி வைக்கப்பட்ட சின்ன விதி. இதெல்லாம் பாடம். அப்ப சூரியனை குரு அஸ்தமனம் பண்ணி 6ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, கடுமையாக 2 கிரகங்களும் தசாநாதனும் புக்திநாதனும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மை 6ஆம் இடத்து பலன்களையே செய்யும். கல்யாணத்தில் 6ஆம் இடத்து பலன்கள் செயல்படக்கூடாது. கல்யாணத்தில் செயல்பட வேண்டியது 7ஆம் இடம் 12ஆம் இடம். இப்படித்தான் போகம், சந்தோஷம், இன்பம், கலவி, காமம். கல்யாணத்தில் 7ஆம் பாவகம் தான் செயல்படணும், 12ஆம் பாவகம் செயல்படலாம். 12ஆம் பாவகம் படுக்கை அறையை குறிக்கிறது, காமத்தை குறிக்கிறது, இன்பத்தை திகட்ட தூய்ப்பதை குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல 6ஆம் பாவகம் செயல்படக்கூடாது. அந்த இறந்து போன பெண்ணுக்கு கூட ஏதோ சில விஷயங்கள் இருக்கின்றன, அவங்க ஜாதகம் தெரியாமல் நம்ம அதை சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, பையனுக்கு 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் சூரியனும் குருவும். அப்போ அந்த சூரியனும் குருவும், அதுக்கடுத்து சூரியனும் சனியும், இன்னும் 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு சனி புக்தி எப்போ ஆரம்பிக்குது? சூரிய திசையில் சனி புக்தி அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து அடுத்த 2027 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. இந்த சனி தான் கல்யாணத்தையும் கொடுப்பார், ஆனால் அவரே பிரச்சனையும் கொடுப்பார். ஆக முதல்ல பிரச்சனைகளை கொடுத்து விட்டு இறுதியில் கல்யாணத்தை அவர் கொடுத்தாருன்னா சூரிய தசை சனி புக்தியோட கடைசியில் 2027 அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலாம். சூரிய தசை குரு புக்தியில் சர்வ நிச்சயமாக கல்யாணம் ஆகாது. அப்படி ஆனால் அங்கே ஒரு வில்லங்கம் இருக்கிறது. ஆகுமா ஆகாதா? இந்த பையனுக்கு ஆகாதுங்க. சரி, இதற்கடுத்து இதுதான் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய காரணமா? அடுத்து பாருங்க, சந்திர தசை ஆரம்பிக்க போகுது. ஒரு பொண்ணை வந்து கையில் பிடிச்சி கொடுக்குறோம், அவன் நல்லா வச்சு வாழணுங்க. அப்படி நல்லா வச்சு வாழணும்னா அவனுக்கு லக்னாதிபதி ஓரளவுக்காவது வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவாக இல்லைன்னா அந்த தசை வரக்கூடாது. வாழ்க்கைன்றது என்ன? லக்னம், உடம்பு, மனசு. நான்றது யாரு? என் உடம்பு, என் மனசு, அது 2 என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. சூரிய தசை முடிய போகிறது எப்போ? இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்தில் முடியும். கரெக்டாக 2029 நவம்பரில் முடியுது. 4 வருஷத்தில் முடியுதுங்க. 2029 இந்த பையனுக்கு அமாவாசையை நோக்கி கடுமையாக நெருங்கி விட்ட, இன்னும் அன்னைக்கு தான் அமாவாசை தான், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட விருச்சிகத்துடைய 29வது டிகிரியில் சந்திரன் இருக்கிறார், தனுஷோடைய 5 டிகிரியில் இவர் இருக்கிறார். அமாவாசைக்கு வந்துருச்சுங்க. 2 பக்கத்தில் ராசியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சந்திரன் 29வது டிகிரியில் இருக்கிறார், சூரியன் 5 டிகிரியில் இருக்கிறார். ஆக இன்னும் பூரண அமாவாசை சில மணி நேரங்களில் நடக்க போகுது. இந்த பூரண அமாவாசையை நெருங்கி இருக்கின்ற இந்த சந்திரன் நீச்ச நிலையில் அமர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். நான் மறுபடியும் அதை செவ்வாய் வீடுன்னு கொண்டு வந்துடுவேன். செவ்வாய் வீட்டில் தான் அவர் நீச்சமாவார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2029 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திர தசை இவனுக்கு கடுமையான சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு கொடுக்க போகிறோம், அவன் நல்லா இருக்கணும் இல்லையா? சூரிய தசை 10 வருஷம் இல்லையா? சந்திர தசை 2029 2039 வரைக்கும் 10 வருஷம். ஒரு நீச்சனும் ஆகி அமாவாசையும் ஆகி சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர தசை எப்படிங்க இருக்கும்? ஏற்கனவே இந்த 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்துட்டு ஃபைனலாக தான் என்கிட்ட வர்றாங்க. இந்த மனுஷங்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம், கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்ன்ற ஃபைனல் ஒப்பீனியனுக்கு தான் என்கிட்ட வரீங்க.
அப்ப இது எவ்வளவு பெரிய அமைப்பு. இந்த பையனுக்கு சந்திர திசை என்ன பலனை செய்யும் என்பதை ஒரு பார்வை இல்லாதவர் கூட சொல்லிடலாங்க. அமாவாசை, நீச்சம், சனி பார்வை. இங்கெல்லாம் நட்சத்திரம் சாரம் கேட்ட நட்சத்திரம்லாம் கொண்டு வந்துடாதீங்க. எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் சந்திர தசை அடிவிட்டு போச்சு. 10 வருஷம். அதுக்கு பிறகு அவருக்கு ஆயுள் இருக்குதா? ஆயுள் ஸ்தானம் 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறார். தனிச்சுக்கரன் லக்னத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தது. ஆனா வாழ்க்கை 10 வருஷம். சரி, அப்படியே இந்த பெண்ணுக்கு பார்ப்போம். இந்த பெண்ணுக்கு அடுத்த 10 வருஷங்கள் எப்படி இருக்கும்? சரி, இங்க வேண்டாம். இங்க லக்னாதிபதி நீச்சமான ஜாதகம், அங்கே லக்னாதிபதி ஆட்சியான ஜாதகம், லக்னத்தை குருபார்த்த ஜாதகம். இங்க 2 பேருக்கு இங்க சுக்கிரன் பார்த்தாலும் அங்கே லக்னாதிபதி ஆட்சி என்கின்ற ஸ்தான பலத்தை, பெண்ணுடைய ஜாதகத்தை பாருங்க. பெண்ணுக்கு மிதுன லக்னம். இது அமாவாசையில் பிறந்த ஜாதகம், அது பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். பௌர்ணமி அப்பத்தான் விலகி இருக்கிறார். ஒரு 4 நாள் சதுர்த்தி தீதின்னு வச்சுக்கலாம். ஆணி மூலத்தில் பெண் பௌர்ணமி இருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் சதுர்த்தி தீதியில் இந்த பாப்பா பிறந்திருக்கு. அப்ப இந்த பாப்பாவுக்கு லக்னத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்க, குருவின் பார்வையிலும் இருக்க, லக்னம் அதீத சுபத்துவமாகி சந்திர அதியோகத்திலும் இருக்கக்கூடிய இப்ப பெங்களூர்ல என்னுடைய விதிப்படி பெங்களூர்லேயே செட்டில் ஆக போற இந்த பெண்ணுக்கு குருதசையா நடந்துகிட்டு இருக்கு. சரி, எப்பதாங்க கல்யாணம் நடக்கும்? குருதசை சுக்கிரபுக்தியில தான் கல்யாணம் நடக்கும். கேதுபுக்தியில இப்ப கல்யாணம் நடக்காது. கேதுபுக்தி இறுதி, சுக்கிரபுக்தி ஆரம்பம். அந்த அமைப்புல தான் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும். அப்ப லக்னாதிபதியே பலமிழந்து அடிபட்டு போய் அவருடைய தசை வரக்கூடிய இந்த ஆணுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்து 7ஆம் இடமும் வலுவாக இருந்து எல்லாமே வலுவாக இருக்கின்ற இந்த பெண்ணோட போய் திருமணத்தை பண்ணி வச்சா என்ன நடக்கும்? ஏன் திருமணம் நடக்கல? நல்ல வேலையா 7ஆம் பாவகம் எல்லாமே சுத்தமா இருக்கிறதுனால, சுக்கிரனும் கூட ஓரளவுக்கு நல்லா வலுவாக இருக்கிறதுனால திருமணம் சரி, ஓரளவுக்கு நம்ம சுய தம்பண்டா அடிச்சுக்க கூடாது. ஓரளவிற்கு நல்ல டைம் இருக்கிறதுனால ஒரு அளவிற்கு தெளிவாக சொல்லக்கூடிய அம்மா இந்த பொருத்தம் பண்ணக்கூடாது, இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுக்கும் இந்த பெண்ணுடைய அம்மாவிற்கு ஓரளவுக்கு ஜோதிடம் புரியுது. நான் சொல்ல அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அம்மா நல்லா பாருங்கம்மா, பாப்பா சதுர்த்தி தேதியில பிறந்திருக்கிறார். அது சுத்த அமாவாசை ஜாதகம், தசை வரப்போகுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜோதிடம் புரியுது. நீங்க சொல்றது கரெக்டு தாங்கய்யா, நீங்க சொல்றது கரெக்டு தாங்கய்யா. இங்க பாருங்கம்மா, எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கு, அவசரப்பட வேண்டாம், 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், மெதுவா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருங்க, இந்த மாப்பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வெறும் 10 பொருத்தம் என்கின்ற நட்சத்திர அமைப்புகளை அல்லது ஞானத்தின் குறைவால, ஏற்கனவே இப்ப இந்த பெரும்பாலும் என்கிட்ட வர்றதெல்லாம் யாரோ ஒருவர் சரியாக பொருத்தம் இருக்கிறத செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 15-20 நாள், பொருத்தம் பார்க்கறதுக்கே 1 மாசம் ஆகும். அப்போ ஒரு மாதிரி சலிப்புத்தன்மை வரும். என்கிட்ட பொருத்தம் பார்க்கறதுனா பயங்கர கஷ்டம் தான். ஏன்னா நான் இருக்கிற சூழல்லாம் அப்படி தான் இருக்கு. ஒரேடியாக எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து மொச்சா நான் என்ன பண்ணுறது, எங்கேயாவது தலகாலமாக ஓடத்தான் போகணும். எப்படா குருதிசை வரும், எப்படா அந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குற தொழிலை நிறுத்திட்டு இன்னொரு இதுக்கான ஆரம்பத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக என்னாலையும் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த குருதிசை வரப்போகின்ற குருதிசை ஏப்ரல் மாதம் எனக்கு ஆரம்பிக்க போகிறது. ஏப்ரல் மாதம் குருதிசை சுயபுக்தியிலேயே சர்வ நிச்சயமாக நான் ப்ரெடிக்ஷன் பார்க்குறத படிப்படியாக குறைத்து கொண்டு முழுமையாக நிறுத்தி விடுவேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அது ஏன்னா சொல்லி இது பண்ணல, இது என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து எப்போவுமே இந்த 10 நாள் 15 நாள் ஆகும்போது அதுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சில, அதனால தான் என்கிட்ட எல்லாருமே ஃபைனலாக வரீங்க. என்கிட்ட பொருத்தம் பார்க்கறதுக்குன்னு பெரும்பாலும் எல்லாரும் வரதில்லை, ஃபைனலாக தான் வருவாங்க. நான் 2 பேர்ட்ட கேட்டுட்டேன், 3 பேர்ட்ட கேட்டுட்டேன், பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியான அத்திப்புத்தார் போல டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிவிடக்கூடிய சில விஷயங்களை இந்த இடத்துல போய் நீங்க பரிகாரம், சில பேர் கேட்பாங்க. இப்பெல்லாம் என்கிட்ட யாருமே கேட்கறது இல்லை. ஐயா சேரக்கூடாதுன்னா ஏதாவது இதாகி போச்சு அதாகி போச்சு பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நான் சிரிப்பேன், அவ்வளவுதான். பரிகாரம் நடப்பது நடந்தே தீரும். வேற என்ன சொல்றது? பரம்பொருளை தவிர வேறு எவரும் வேறு எதுவும் எதையும் செய்ய முடியாது என்பதுதானே உண்மை. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.